லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத ராசி பலன் ஆணி மாதம். ஸோ ஆணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்கள் செலவு செய்வது பிடிக்கும், சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கும், தூங்குவது பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் மீனராசிக்காரர்கள். ஜாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஜாலி பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்குங்க. ஒரு ஷாப்பிங்லாம் போனோன்னா மீனராசிக்காரோட போனீங்கன்னா ஜாலியாக இருக்கும். செம்ம ஜாலியாக வந்து ஒரு பந்தாவாக ஒரு ஷாப்பிங் பண்ணுறது, காசை பணத்தில் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு சொல்லுங்கள், அந்த மாதிரி இருக்கவே முடியாது. காரணம் என்னென்னா அதை செலவு பண்ணால் தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். அதே மாதிரி வந்து போயிட்டு திடுன்னு போயிட்டு 40,000 50,000 கண்டதெல்லாம் வாங்கிட்டு வரவங்களும் மீனராசிக்காரர்கள் தான். என்ன எதுவும் யோசிக்க மாட்டாங்க. திடீர்னு எனக்கு பிடிச்சிருந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து மீனராசிக்காரர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சேமிக்கிற பழக்கத்தை வந்து உண்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஏதாச்சும் கன்வர்ஷன் பண்ணி காயின் கோல்டு காயின் அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. பணம் வரும்போது நீங்கள் வந்து கையில் காசு வச்சுட்டிங்கன்னா உங்களால் வந்து சேமிக்க முடியாது. பேங்க்கில் இருந்தாலும் வந்து ஸ்வைப் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு கிண்டெல்லாம் வாங்கி போகிற காசு வர மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வாங்கி போடுறது ரொம்ப நல்லது. மீனராசி கையில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களால் வந்து காசை கையில் வச்சுக்கிட்டோ இல்லை பேங்க்கில் வச்சுட்டோ பார்த்துட்டு இருக்கவே முடியாது. அதுக்கு தகுந்த செலவுகள் வந்துடும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஸோ இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ இந்த மாதம் உங்களோட ராசியாதிபதி 11 வந்து வக்கரங்க. ஸோ 11 வக்கரம்னா என்னென்னா நல்ல வருமானம் வரும், நல்ல லாபங்கள் இருக்கும். பட் கொஞ்சம் டிலேவாக வருங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் சின்ன டிலேனஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு 12 இருந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 அதிபதி. ஸோ 2 அதிபதி வந்து 12 இருந்தார். இப்போ வந்து 20ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கே வந்துடுவார். ஸோ ராசிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றம், நல்ல ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ 2ஆம் அதிபதி 1 வரனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. பட் கொஞ்சம் நிறைய கான்ஃபிடென்ட்டாக வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற விஷயம், மற்றபடி குடும்பத்தை வந்து முன்னேற்றணுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப முனைப்பாக இருப்பீங்க. ஸோ குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுப செலவுகள் இருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு நல்ல செலவு, சுப செலவுகளாக மாற்றிப்பீங்க. மற்றபடி வந்து இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள், ஸோ இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் முடக்கங்கள் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். எப்போதுமே அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3-8 அதிபதி சுக்கிரன். ஸோ அவர் வந்து அந்த 3-8 மென்டல் டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடனே கேட்பீங்க அப்போ பெண்களுக்கு அப்படின்னீங்க. மீனராசி பெண்கள் வந்து பெண்களுக்கு பெண்களே எதிரி, அதுதான் உண்மை. ஏன்னா வந்து மீனராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எதுலேயுமே திருப்தி அடைகிறது வந்து ரொம்ப கம்மி. உடனே கீழே கமெண்ட்டில் திட்டாதீங்க, உள்ளதை சொல்கிறேன், நீங்கள் மனசு தொட்டு சொல்லுங்கள். என்ன கொஞ்சம் ஜென்ஸுக்கும் அப்படி தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். எதுலேயுமே வந்து குற்றம் குறை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய சுபாவம். எங்கே போனாலும் ஒரு அன்கம்ஃபர்ட் எது இருக்கோ அதை நோக்கி தான் அவங்க பார்வை போகும். சுற்றி இருக்கிற நல்லதெல்லாம் விட்டுருவாங்க, இது அங்கே ஒரு இது கட்டிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்க பாருங்கள். இப்போ 3-8 அதிபதி வக்கரமாக போனதுனால இருக்கிற எதிர்ப்புகள், இந்த டென்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன டென்ஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட கிரகங்கள், ராகு, சந்திரன், சூரியன்லாம் 20-21 வந்து சந்திரன் அங்கே வராரு. ஸோ அதனால் வந்து தாயாருடைய உடல்நலம், தாயாருடைய விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் வந்து அப்படி கெடுபிடிகள் இருக்கும். வீடு சம்மந்தமான விஷயங்கள், வாகனங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சின்ன டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணுங்க. மற்றபடி வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து இது வந்து ஒரு ராசியாதிபதி வந்து அங்கே பார்க்கும்போது நிறைய சொத்துக்கள் வாங்கலாமா, நிறைய கார் வாங்கலாமா, பங்களா வாங்கலாமான்லாம் தோணும். பட் இருந்தாலும் விஷயம் என்னென்னா கொஞ்சம் அந்த ஏடாவோடமான காம்பினேஷன்ஸ் இருக்கிறனால வந்து கொஞ்சம் உஷார், நம்ம தகுதிக்கு ஏற்று வாங்குகிறோமா இல்லைங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வாங்கணும். காரணம் உங்களுடைய பாதகாதிபதி அங்கே இருக்கிறனால வந்து கொஞ்சம் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு. அகலக்கால் வச்சிடாதீங்க, ஏன்னா அது தோணும், அதுக்காக தான் சொன்னேன். ஸோ அகலக்கால் வச்சிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் குழந்தைகள் விஷயங்கள்லாம் வந்து ஒன்றும் பெரிய டென்ஷன்ஸ் இருக்காதுங்க. எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸாக காமாக வந்து ஓடிடும், ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பீங்க. ஸோ அப்படியே வந்தாலும் 1-2 நாட்களில் எல்லாமே சரியாயிடுங்க. மற்றபடி வேலை சம்மந்தமான விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஓரளவுக்கு வந்து சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் தான், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்கா. பட் கரெக்டாக சொல்லணும், அந்த 20-21ஆம் தேதிகள் வாக்கில் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் வேலையில் இருக்கவங்க. ஏன்னா வந்து அந்த 4-6 போது அந்த சூரியன் வந்து அதில் போகும்போது கடன்கள், வேலையில் வந்து கொஞ்சம் ப்ரெஷரு, டென்ஷனு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா இந்த 2 நாட்கள் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா வந்து யாராச்சும் வந்து ஏதாவது ஏடாவிடமாக பேசினா தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு வந்துடலாமான்னு தோணும். ஏன்னா வந்து அந்த ராகுடைய சஞ்சாரங்கள், சூரியன் ராகு, இந்த சூரிய கிரகணம் இதெல்லாம் வருது இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் வந்து வேலை விஷயத்தில் வந்து ரொம்ப உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோதான். மற்ற கடன்கள்லாம் கேட்டானுங்கன்னா கூட கொஞ்சம் சுமூகமாக சொல்லுங்கள், ஓடி ஒளியாதீங்க. ஏன்னா என்றைக்குமே ஃபோன் எடுக்கலைன்னா கூட அவனுக்கு டென்ஷன் வரும். அதனால் எதாக இருந்தாலும் வந்து கூப்பிட்டு வச்சு பேசி சுமூகமாக பேசுறது ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி மனைவி சார்ந்த விஷயங்கள், ஸோ மனைவி சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லா மாமியாருக்கும் மருமகளுக்கு இருக்கிறதா. ஸோ இதே வந்து இது 2 பேருக்குமே போதும். கணவனாக இருந்தாலும் சரி, அவங்க மாமியாருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ தாய்க்கும் உங்கள் மனைவிக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், நிறைய டென்ஷன்ஸ் வருவதற்கான
வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும் 2 பேருக்குமே. ஸோ அதனால் வந்து 2 பேருமே ஈகோ கிளாஷ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். உங்களுக்கு 8ஆம் அதிபதி 3ல் இருக்குது, ஆல்ரெடி சொல்லிட்டோம். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் ஸ்ட்ரெஸ்ஸோட லெவலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணால் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ மெடிடேஷன் பண்ணுவதனால கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு இளைய சகோதரி இளைய சகோதரன்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஆப்பு வைப்பாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கம்யூனிகேஷன் எங்கேனாச்சும் வந்து தப்பாக வார்த்தை விட்டுறாதீங்க. ஏதாச்சும் வந்து ஏடாகூடமாக வந்து மற்றவங்கள்ட்ட பேசுகிறது வந்து மற்றவங்களுக்கு வந்து தப்பாக போய் அதனால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படலாம். அதனால் வந்து எந்த கம்யூனிகேஷன் கொடுக்குறோம் தெளிவாக கொடுங்க. யாராச்சும் தப்பாக எடுத்துவாங்க, நீங்கள் ஏதோ சாதாரணமாக சொல்லிங்க அவங்க வேறு விதமாக எடுத்துப்பாங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் அதனால் வந்து உங்களுக்கு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் எதுவுமே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நீங்கள் வாங்க, நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்லாம் வாக்குறுதி கொடுத்துறாதீங்க. உங்களால் முடியும்னா கொடுங்க, என்ன ஹெல்ப் பண்ணணுன்னா இதோட ஓவர் அப்படின்னு ஜாலியாக கொடுங்க. மற்றபடி வந்து ராங் கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்காதீங்க. அதுதான் நம்ம சொல்ல வருது. ஸோ தப்பாக ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு ஐயோ அவனை பார்த்தோன்னே ஓடி ஒளிகிற மாதிரி ஆயிடும். ஸோ அதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களது தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்கும். கொஞ்சம் லாபங்கள் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தொழிலில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். காரணம் என்ன, அந்த 4லேருந்து 10க்கு வந்து ஏகப்பட்ட கிரகங்களோட பார்வையில் இருக்கும்போது ஒரு மாதிரி கன்ஃபியூஷன், ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதம் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லியாமல் ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் தொழில் சார்ந்த விஷயங்களில். அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேணாம். எல்லாமே இந்த ஒரு மாதம் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு மாதம் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் ஒவ்வொரு விஷயம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து அது பாதகாதிபதியோட பார்வை இருக்குது, எல்லாம் 6ஆம் அதிபதி பார்வை இருக்குது. அப்படின்னும் போது இதை கடனை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, எப்படி டெவலப் பண்ணுறது, அதை பண்ணுவானா, இதை பண்ணுவானா, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சுமூகமாக பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ லாபங்கள்லாம் நல்ல லாபங்களாக இருந்தாலும் எல்லாம் பிளாக் ஆகிருக்கும். நிறைய பில்ஸ் வரணும், நிறைய செக்ஸ் வரணும், அங்கேருந்து காசு வரணுங்க, இங்கேருந்து காசு வரணும்னு தோணும். பட் எல்லாமே டிலே ஆகும். அந்த டிலேனஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வந்துடும், கவலைப்படாதீங்க. எல்லாமே சிறப்பாக இருக்கும். பொறுமையை கைவிடாதீங்க. ஸோ அதுதான் ரொம்ப மெயின். ஸோ அதனால் வந்து எல்லாமே சிறப்பான விஷயம் தான். ரொம்ப மற்ற ராசியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருங்க. நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து தட்சிணாமூர்த்தி. ஸோ தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம். இல்லைன்னா குருமார்கள் சாய்பாபா வணங்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த சித்தர்கள் பிடிக்குமோ சித்தர்கள் வழிபாடும் ரொம்ப சிறப்பு. எப்படி வணங்கணும், காலையில் எழுந்துக்கங்க, ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க, இப்போ ப்ரெஷ் பண்ணிவிட்டு அழகாக ஒரு பாயோ இல்லை துணியோ விரித்து உட்காந்து ஓம் சாய்பாபா ஓம் சாய்பாபா மனதுக்குள்ளே கொண்டு வந்து வழிபாட்டு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. ஸோ இதை கண்டினியூவாக பண்ணி பாருங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.